அனைவருக்கும் வணக்கம். தமிழக தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக இருந்த தாங்கள் வாக்கு சதவீதம் பற்றி என்ன கருத்து கூறுகிறீர்கள்? தமிழக தேர்தல் களத்தில் நம்ம கிட்டத்தட்ட தேர்தல் தேதி அறிவித்ததிலிருந்து தொடர்ந்து மக்களோட சந்திப்பில் இருந்தோம். பெரிய பெரிய பத்திரிகைகளும் ஊடகங்களும் வரலாறு காணாத வாக்குப்பதிவு என்று எழுதுகிறார்கள். அது உண்மையிலே அதை எப்படி எதற்காக யாருக்காக எழுதுகிறார்கள் என்பது தெரியலை. பெரிய வரலாறு காணாத வாக்கு சதவீதம் என்பது பொய்யானது. 2021 சட்டமன்ற தேர்தலை விட 20 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களித்திருக்கிறார்கள். அதில் 10 லட்சம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்கள். 10 லட்சம் பேர் கொஞ்சம் வெளியூர்களிலிருந்து வந்து வாக்களித்திருக்கிறார்கள். அதை மறுக்க முடியாது. அதனால் அது வரலாறு காணாத வாக்கு சதவீதம் என்பது அது எதற்காக மீடியாக்கள் எழுதுகிறாங்கிறது தெரியலை. பல மாவட்டங்களில் 73 இருக்குது, 68 இருக்குது, 82 இருக்குது, இது 80க்குள்ளே இருக்குது. அப்படி பார்க்கும்போது அவர்கள் பெரிய அளவிலான வரலாற்றை காணாத ஒரு வாக்கு சதவீதம் என்பதை அதையும் கூட தொடர்ந்து பத்திரிகைகள் யாரோ ஒருவருக்கான உள்நோக்கத்திற்காகத்தான் இதை எழுதுகிறார்கள் என்று சொல்கிறேன். புதிய கட்சிகளின் வரவு எந்த விதத்தில் பெரிய கட்சிக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? 2021க்கு முன்ன காலத்தில் அப்பொழுது இந்த அறிவியல் ஊடகங்கள் இல்லாத காலத்திலும் பல லட்சம் பேர் சந்திக்க சென்ற மிகப்பெரிய நடிகராக இருந்த விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வரலாற்றில் கூட அவர் உருவாக்கின காலத்தில் கூட பெரிய கட்சிகளை அவர் எந்த விதத்திலையும் பாதிக்கலை. அதனால் புதிய கட்சிகளுடைய வரவு என்பது எந்த சூழ்நிலையிலும் பெரிய கட்சிகளை பாதிப்பதற்கான வாய்ப்பில்லை. களத்தில் நாம் அதை கண்டோம். ஒரு சில மாநகரங்களில் அதை போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கினார்கள். தொடர்ந்து தேர்தலுக்கு பிந்தியும் ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது மே 4 தெரியும் நிச்சயமாக. சிறுபான்மை வாக்கு வங்கி எவ்வகையில் பிரியும்? சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை முழுமையாக நம்பியிருக்கிற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கென்று ஆதரவோடு இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் தொடர்ந்து வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்கு வங்கி என்பது எந்த காலத்திலும் சிதையாது. ஆனால் முழுமையாக சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான் புதிய கட்சிகளினுடைய வரவால் அந்த சிறுபான்மை வாக்கு வங்கி பிரியுமே ஒழிய எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கான வாக்கு வங்கியை சிறுபான்மையினர் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய ஆதரவான வாக்கு வங்கியை புதிய கட்சிகளுடைய வரவு எந்த வகையிலும் பிரிப்பதில்லை. ஆளும் கட்சிக்கு எதிரான மக்கள் நிலை? ஆளுங்கட்சிக்கு எதிரான மக்கள் நிலை என்பதை நம்ம பட்டி தொட்டியெல்லாம் அதிகமாக பிரதிபலித்ததை பார்த்தோம். குறிப்பாக மக்கள் சொன்னது, குறிப்பாக பெண்கள் சொன்னது என்னென்னா, பாலியல் தாக்குதல்கள், பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, முதியவர்களுக்கு பாதுகாப்பில்லை, பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களிடம் கஞ்சா போன்ற போதை வஸ்துகள் பிரத்யேகமாக விற்கப்படுவது, பள்ளி கல்லூரிகளிலேயே பாதுகாப்பு இல்லாத நிலைமைகள், சமுதாய வீதியில் யாரும் சென்று வர முடியவில்லை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஒரு தனியாக பள்ளிக்கூடத்திலேயே ஒரு ஆசிரியை போய் வெட்டி கொள்ளக்கூடிய நிலைமை, தனியாக இருக்கக்கூடிய பெண்ணை வெட்டி கொள்ளையடிக்கக்கூடிய நிலைமை, காவல்துறை கஸ்டடி மரணங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது முழுக்க சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது. அம்மா இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்குமான்னு சொல்லி கேட்ட செய்திகளை நம்ம அதிகமாக பார்த்தோம். அதனால் ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்கள் இருந்தார்கள் என்பதைத்தான் இந்த தேர்தல் முடிவு நிச்சயம் ரிசல்ட்டில் தெரியும், தேர்தல் களத்திலையும் பார்க்க முடிந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்கு சதவீதம் எவ்வகையில் இருக்கும்? தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த மட்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனித்து களம் கண்டது. பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், டிடிவி தினகரன் ஆகியோர் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி. இந்த 2 கூட்டணி கட்சிகளும் பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு வங்கி இன்றைக்கு பிளட்ஜாக இருக்குது. 2 ஒன்றா சேர்ந்துருக்கு. ஒன்றா சேருகிற பொழுது 40 முதல் 41% என்பது சாலிடாக வந்துடுது. இதுக்கு இந்த 2 கூட்டணியும் சேர்ந்து நிற்கையில் மிகப்பெரிய அளவில் சிறுபான்மை வாக்கு வங்கியை பெறக்கூடிய கட்சியாக கடந்த காலங்களில் தொடர்ந்து நாங்கள் தான் என்று சொல்லக்கூடிய திமுக, அதிலிருந்து புதிய கட்சிகளால் அந்த சிறுபான்மை வாக்கு வங்கி பிரியுது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் ஏற்கனவே நிலையான ஆதரவோடு இருக்கக்கூடிய எவ்வளவு இருக்கோ அந்த சிறுபான்மை வாக்கு வங்கி ஆதரவு இருக்கோ, அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு இருக்கக்கூடிய நிலையான வாக்கு வங்கியும், டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியுமே ஓரளவுக்கு வளர்ந்துருக்குது. இதையெல்லாம் சேர்க்கிற பொழுது இதிலிருந்து எந்த வாக்கு வங்கியும் பிரிய போகிறதில்ல. அரித்மெட்டிக் கால்குலேஷனில் டிஃபால்ட்டாக என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை.
இளைஞர்கள் பெண்களின் முடிவு குறித்து தங்களின் கருத்து. இளைஞர்களும் பெண்களும் ரொம்ப யோசிக்கணும். தமிழக அரசியல் வரலாறுங்கிறது எந்த சூழ்நிலையில் நேரடியாக யாருக்கும் முதலமைச்சர் பதவி தந்ததில்லை. உடனே ஓபிஎஸ்ஸை சில பேர் சொல்லுவாங்க, முதலமைச்சர் எம்எல்ஏ ஆனார், அமைச்சரானார், டைரக்டாக முதல்வர் ஆனார். அது எப்படின்னா அது ஒரு சூழ்நிலை. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன இடரில் இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒருவரை நம்பிக்கைக்காக வைத்தார்களே ஒழிய, அந்த எடுத்துக்காட்டு என்பது புதிய கட்சியை உருவாக்கக்கூடிய இளைஞர்களினுடைய கூட்டத்தால் நேரடியாக முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்ததாக இந்திய வரலாற்றில் யாருமே இல்லை. அதனால் பெண்கள் ஒரு மூர்க்கத்தனமாக, பெண் குழந்தைகள் கல்லூரி போனவங்க எல்லாருமே தங்களுடைய குடும்ப நிலைமை, தங்களுக்கு அக்கம் பக்கத்தில் யாரால் ஒரு சில உதவிகள் கிடைக்கும், அந்த உள்ளாட்சியில் யாரால் நமக்கு திட்டங்கள் கிடைக்கும் என்பதை இளைஞர்களும் பெண்களும் உணர்ந்திருக்கணும். அவங்க மூர்க்கத்தனமாக ஒரு சில பேர் ஏதோ புதிய கட்சியினுடைய ஆளுமை தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் இருந்ததைப் போலவும், தொடர்ந்து இந்த தமிழகத்திற்கு பல்வேறு தியாகங்களை செய்ததைப் போலவும் எண்ணி செல்வதை பார்க்கிற பொழுது அவர்களை எண்ணி நாங்கள் கவலைப்படுகிறோம். மே 4க்கு பிறகு அந்த புதிய கட்சிகள் காணாமல் போகும்போது சில பேர் யாரும் எதிர்மறையான முடிவுகளை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கையை கொடுக்குறோம். அது தைரியமாக இருக்கும். இக்கால இளைஞர்களை பற்றி தங்களின் கருத்து. இக்கால இளைஞர்கள் என்பவர்கள் நன்கு படிக்கணும், அரசியல் அறிவு பெறணும், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் அரசியலில் நிற்கணும். ஒரு கட்டத்தில் பணத்தை சம்பாதிக்கணும், நமக்கான வருமானத்தை ஈட்டணும், நம்முடைய பெற்றோர்களுக்கான அட்வைஸை கேட்கணும், பெற்றவர்கள் அக்கம் பக்கத்தில் நம்மளுடைய பழக்கங்கள் நல்லா விரியணும். முதல்ல ஊராட்சி அளவில் நம்ம அறிமுகமாகணும். நம்மளை அந்த சொந்த ஊராட்சியில் நம்மளை மதிக்கணும். இந்த தம்பி வாராரு, இதை செஞ்சிருவார், ஐயா அந்த லைட் ஏரியாவில் இந்த தண்ணி வரலைன்னா கேட்கக்கூடிய அரசியல் ஞானத்தை பெற்று அந்த ஊராட்சியில் நம்ம முதல்ல பிரதிநிதியாக மாறணும், அந்த வார்டில் பிரதிநிதியாக மாறணும். அதன் பிறகு படிப்படியான அரசியல் பயணத்தில் தான் இன்றைக்கு எடப்பாடியார் வந்திருக்கிறாரு, புரட்சித் தலைவி அம்மா வந்தாங்க, எம்ஜிஆர் அவர்கள் வந்த எல்லாருமே. எந்த ஒரு வேலைக்குமே ஒரு தகுதி இருக்கிறது, அதற்கும் நீண்ட பயணம் இருக்கிறது. அதே போல தான் அரசியலுக்கும். ஆகவே தற்குறித்தனமாக யாரையும் நம்பிவிடக்கூடாது என்பது தான் இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. பணப்புழக்கம் குறித்து. பணப்புழக்கத்தை உண்மையாகவே எல்லோருமே ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடக்கணுங்கிறது தான் நம்முடைய ஆசை. இந்த பணப்புழக்கத்தை தடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. தடுக்க நினைத்தால் தடுக்க முடியும். அதே நேரத்தில் மக்களும் பழகிவிட்டார்கள். ஒரு கட்சி ஒரு மாற்று கட்சி கொடுத்தால் கூட ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்கக்கூடிய அளவில் அனைத்து கட்சியினுடைய ஆதரவாளர்களுமே மாறி இருப்பது ஒரு பக்கத்தில் ஜனநாயகத்திற்கு ஒரு ஆபத்தான நிலைதான். அதை நாம் மறுக்க முடியாது. இதை முழுமையாக இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் சிறப்பு சட்டங்கள் இயற்றித்தான் இதனை தடுக்க வேண்டும். அதை தடுக்க வேண்டும் என்பதில் எனக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் யார் ஆட்சியை பிடிப்பார்கள்? தெள்ளத் தெளிவாக கிராமத்திலும் நகரங்களிலும் நீங்கள் 4 கட்சி கூட்டணியாக நின்ற பொழுது, எவ்வாறாக மக்கள் நல கூட்டணி பிரிந்து நின்ற பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியை பிடித்தார்களோ அதே போல் 4 முனை போட்டியிலே தெளிவான நிலையான அஇஅதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியும், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அண்ணன் டிடிவி இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியும், திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய கொள்ளை ஊழல் பாதுகாப்பற்ற நிலைக்கு எதிரான மக்களின் நிலையும், புதிய கட்சிகள் திமுக வாக்கு வங்கியை பிரிப்பதும், நிலையான வாக்கு வங்கியோடு இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கியை பாதிக்காது என்பதாலே புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய ஆட்சி தான் நிச்சயமாக அதிகபட்சம் இல்லைனாலும் 118லிருந்து 120க்குள்ளே அந்த சீட்டுகளை பிடிச்சி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவான முடிவு. அதை நம்ம மே 4 பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.